மக்களே 207வது எபிசோட்ல போயிடலாம். எபிசோட் ஷாட்ல ஏதோ டால்பின் மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் எதை காட்டுறாங்கன்னா நம்ம லூஃபி கப்பல தான் காட்டுறாங்க. வானத்துல அப்படி பலூன் மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கு. டயலை யூஸ் பண்ணி அப்படி பறந்து அவங்க போய்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படி மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கவே நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட டிராவல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் நல்லா தான் போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதை கேட்டு அவங்க என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் உசப்பையும் சோப்பரையும் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா தொங்கிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. கப்பலை ஓரளவுக்கு ரெடி பண்றானுங்க. உசப் உண்மையில் நீ வேற லெவல்னு சொல்றான். சோப்பர் கவலை விடுறா, இதை நான் பார்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இல்ல ஒரு பக்கம் ஃப்ளேம் டேவ்ல வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சடனா வந்து அமர்ந்துருச்சு. டே என்னடா ஃபியூல் போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உசப் கீழே விட போறேன்டா, மேல வாடான்னு சொல்றாங்க அவங்க. டே சோப்பர் வாடா போறான்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபியை கட்டுறாங்க. குட்டிய தீய வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்டோபஸோ வேகமா அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா போய் தரல போய் உழுது செதறிட்டானுங்க திரும்பியும். பாடா நம்ம கப்பல் செதற நினைச்சேன், ஆனா சரியாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் சோப்பர் வந்து அந்த ஆக்டோபஸை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ 2 தடவை காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி அதை கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். கெட்டி பிடிச்சி அதை தண்ணியில தூக்கி போட்டு விடுதான். போட்டு விட்டுனே அப்படி வெளியே வந்து பார்த்துட்டு அவங்கள்ட்ட டாட்டா காமிக்கிது. ப்ளூ சீல உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க, நானும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். டேய் கிராண்ட் லைன்ல எதுலையும் மாட்டிக்கிடாத, நல்லா என்ஜாய் பண்ணி வாழுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. அது போயிட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. உன்னை லூஃபி என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் இடத்த களி பண்ணுவோம்டா, வாங்கடா அடுத்த ஐலண்டுக்கு போவோன்னு சொல்றான். ரெஸ்ட் எடுக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம இந்த கடல்ல வந்து எப்பவுமே சும்மா எல்லாம் போய்கிட்டு இருக்க கூடாடா, எப்ப எது நடக்குன்னே தெரியாது, அதனால நம்ம போர்ட்டை நோக்கி போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல அங்க இருந்து கிளம்புறாங்க. உசப்போ பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்து ஒரு பெரிய அலையே வருது. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பெரிய அலையே வருது அனல் வேகத்துல. அது மூலியமா அங்க இருந்து வேகமா போய்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் எதை காட்டுறாங்கன்னா ஜாய் ஐலண்ட்ல பாதி இடம் இருந்துச்சுல, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்க ஒரு பெல்லமின் ஒரு ஸ்பிரிங் மேன் இருந்தாங்களா, அவனும் இன்னொருத்தரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா 2 பேருமே ஒரே க்ரூமேட் தான். ஏன் சண்டை போடுறாங்கன்னே தெரியல. ஸ்டாப் பண்ணுங்க, ஏன் இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே எந்த கேள்வியும்னா நீங்க கேட்க கூடாது, சார்கிஸ் பெல்லமி சண்டை போடுங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு உங்களை இதை பண்ண வைக்கணும்னா என்னோட சிம்பிள் நீங்க அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டொஃப்லிமிங்கம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்கை ஐஸ்லாண்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, இந்த தங்க சிட்டி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னைக்குமே அடுத்தவங்களோட ஒப்பீனியனை மாத்தி விடுவதுதான் நம்மளோட வேலையா இருக்கணும். இதை தானடா நான் சொன்னேன். பெல்லமி இல்லையா ஆமாவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டான் கியோட்டோ டொஃப்லிமிங்கம் இவன் யாருன்னா 7 வார்லாடுல ஒரு வார்லாடு. இவரோட பவுண்டி வந்து 300 மில்லியனுக்கு மேல. இவர் எதுக்குடா இங்க பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டே எனக்கு கீழே வேலை பார்க்கணும், நான் சொல்றபடி தாண்டா இருக்கணும்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரிங்க கண்ட்ரோல் பண்ணுவான். கயர் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா பெல்லமியே வெட்டி வீசுறான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நீங்க சொன்னபடி நான் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தோத்துட்டேன், ஆனா இனிமேல் நான் என்னைக்குமே என் பிரின்சிபல் விட்டு தள்ளி போக விட மாட்டேன், நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா முகியோர குரூவை பார்ப்பேன், அவனுக்கு கதையை முடிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பெல்லமி நீ பேசுறத பார்த்தா என் மனசே கவர்த மாதிரி இருக்குடா, நீ பேசுறது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காம. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, ஏன்னா நியூ ஜெனரேஷன் வந்துகிட்டு இருக்கு, ஆனா நீ எனக்கு தேவை கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காம. சடனா பார்த்தா டொஃப்லிமிங்கம் பின்னாடி இருக்கவனை யூஸ் பண்ணி ஒரு போடு போடுறான் பெல்லமிய. என்னடா 55 மில்லியன் பெரி பவுண்டியில் உள்ளவன ஒரே போடா போட்டானே, யாருன்னா அந்த டொஃப்லிமிங்கம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த உலகத்துல உண்மையான பைரட்ஸ் மட்டும் தான்டா வாழ முடியும், பவரே இல்லாதவங்களாம் வாழ முடியாது, நியூ இயரால என்னைக்குமே சாம்பியன் மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். தான் பெல்லமிய போட்டான், அடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாளா காட்டுறாங்க. அந்த கப்பல் அமைதியாவே அப்படியே இருக்கு. டே நம்ம கார்டை மட்டும் டவுன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ பேசிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் உசா மேல இருந்து கத்துறான். டே எமர்ஜென்சி அலர்ட்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷிப்பை பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னத்தடா பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா தவளை மாதிரியே முன்னாடி சிம்பிள் இருக்கு. என்ன மாதிரி ஷிப்புன்னு தெரியலன்னு சொல்றான். ஒரு பக்கம் என்ன மாதிரி ஷிப்புன்னு தெரியலையா, என்னன்னு முதல்ல தெளிவா பாருன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன குரூ இருக்க மாதிரி தான் இருக்கு, வேற யாருமே இல்ல, ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேலையே இல்லாத மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் அங்கெல்லாம் பார்த்து நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கடல் குரங்கு வந்து நின்னுகிட்டு இருக்கு. முதல்ல டால்பின் மாதிரி இருந்துச்சுல, அது வந்து நிக்குது. திரும்பியும் துரத்திக்கிட்டு வருது. நைட்டு தான் இது துரத்துச்சுன்னு பார்த்தா திரும்பியுமாடா இது வருதுன்னு சொல்லிட்டு சடனா அடின்னு அடிச்சுட்டு பறந்து போய்கிட்டு இருக்காங்க அவங்க. லூஃபி கத்துறான். டே பாத்துருங்கடா, அந்த பெரிய மங்கிட்ட மாட்டிக்கிட்டு செதறிடுவீங்க சொல்றான் லூஃபி. பைரட் ஷிப் வர்றாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மட்டும் தான் பாக்குறானுங்க. சைட்ல வரத குரங்குகளை அவனுக்கு பார்க்கல. வேவ்ல இருந்தா நம்மளால தப்பிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கானு அவனுக்குள்ளே. என்னன்னு பார்த்தா கப்பல் அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. இவனால காப்பாத்த நினைச்சா இவனுக்கு நம்ம கப்பலே கொள்ளடிக்க நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். கேட்டு ஆர்டர் மட்டும் கூடு, இவனுக்கு கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த கப்பல இருந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு பெரிய அலையை கொண்டுகிட்டு அந்த குரங்குகளை வருது. வந்துட்டு அவனால ஒரு போடு போடுது. போட்ட புள்ள கப்பல் அப்படி மூழ்கிடவே செஞ்சிருச்சு. வந்துச்சு, அது கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்க அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. என்னடா மத்தியானமே ஆயிருச்சு, இந்த இடமும் கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த கடல் குரங்கு வந்துருச்சுன்னா திரும்பி பெரிய வேவ்ஸ் வந்துடும், அதனால கொஞ்சம் பார்த்துதான் இருக்குன்னு சொல்றான் நாமி. நெக்ஸ்ட் ஐலாண்ட் வந்து எப்படி கிளைமேட் ஜோனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதுல ஒரு பக்கம்
ரோபின் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. எதையாச்சும் ஒண்ணு பாத்தியான்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப நேரமா ஒரு ஐலண்ட பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றா ரோபின். உன்னை கத்துறாம இதை எதுக்கு நீ முதல்ல இருந்தே சொல்லணும்னு சொல்லிட்டு ஐலண்ட் வந்துருச்சான்டா. அங்க வண்டியே விடுங்கடான்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு கிடக்கா அங்கிட்டும் இங்கிட்டும். ஆனா பெரிய பனிமூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ரோபின். உடனே நாமி சொல்றா, டே சோப்பர் முன்னாடி போற வழியை தெளிவா பாத்துக்கிட்டே வா, இன்னும் பாக்கணும்னு சொல்றா. சரின்னு சொல்றான் சோப்பர். உடனே ஒரு பக்கம் லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். ரோபின் இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். டே இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்றாவா. உடனே ஒரு பக்கம் உசப் சொல்றான், டே அப்பல ஒரு கப்பல் வந்துச்சுல அதை பாத்தீங்களா? அந்த கப்பலை நேவிகேட்டர் இல்ல, கேப்டன் இல்ல, ஆனா இருக்க ஆளுங்க மட்டும் இருந்துட்டு போய்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பைரட்ஸா இருந்துட்டு ஏன்டா இவனுக்கு இப்பெல்லாம் பண்றானுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே அவனுக்கு பேட்டில தோத்துட்டு கேப்டன் இழந்து தனியா சுத்துவாங்கன்னு நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோரோ. கப்பலை தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தானே, அது நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்றான் ஒரு பக்கம் உசப். கிளீனா இருந்துச்சு, நல்ல வேகமாவும் போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா பைரட் இவனை பார்த்தாலே மோசமான மாதிரி தெரியுது, இது நல்லாவும் இல்லன்னு சொல்றான் உசப். நம்மளுக்கு தேவையில்ல, நம்ம என்ன முன்னாடி வருதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி குதிச்சு போய்கிட்டு இருக்கான். ஆனா போக போக ஃபாகா வருது. ஒரு பக்கம் சோப்பர் பேசிக்கிட்டு இருக்கான், நம்ம கப்பலை சரி பண்ற கண்டிப்பா ஒரு ஆள் வருவாங்க அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே நாங்க ஆங்கரை இறக்கணும், எங்கேயாச்சும் ஆள் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அப்படியே அழுத்தி கூட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஃபாக விட்டு வெளியே வராங்க அவங்க. பார்த்தா ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டாங்க, ஆனா அங்க எதுவுமே இல்ல. டே இந்த ஏரியாவை பாருங்கடா, பார்க்க நல்லா இருக்கு, ஆனா ஒண்ணு இல்லன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். தலையே தொங்கிருச்சு அவங்களுக்கு. அதுக்கு லேண்டுக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு தரையில உருண்டுகிட்டு இருக்கானு ஒரு பக்கம் உசப்பு லூஃபி சோப்பர்லாம். ஒரு ஆங்கரை இறக்கிக்கிட்டு இருக்கான். சரி இந்த இடம் டேஞ்சர் இல்லாம இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு தரைக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றானுங்க அவனுக்கு. ஆனா சடனா ஒரு பக்கம் சோப்பர் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு நாய் இருக்கு, அது நடந்து போய்கிட்டு இருக்கு. டேய் ஹியூமனை பாருங்கடா, என்னடா ஒரு மாதிரி கரடி மாதிரி இருக்கான், நாயா கரடியான்னு தெரியலன்னு சொல்லிட்டு லூஃபி அது மேல ஏறி குதிச்சுக்கிட்டு நிக்கிறான். அவன் இது லாங் பியர்னு சொல்றான். அவன் குதிச்சுக்கிட்டு இருக்கான். போற வழில ஆப்பிள்லாம் இருக்கு, அதெல்லாம் பறிச்சு சாப்பிடுறான். ஆனா அது பார்க்க ஆப்பிள் மாதிரி இல்ல, வித்தியாசமா இருக்கு. இவனுக்கு தான் பெருசா இருக்கான்னு பார்த்தா அங்க இருக்க மரமும் பெருசா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஆனா அது தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருக்கு. எல்லாம் பாக்குறானுங்க. டே அங்க பாருங்கடா ஒரு வீடு இருக்குன்னு சொல்றானுங்க ஒரு பக்கம். சரி அந்த வீடை பார்க்க போன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா கிராஸ் பண்ணி ஒண்ணு போகுது, எல்லாமே வித்தியாசமா இருக்கு, எல்லாமே நீல நீளமா தான் இருக்கு. என்னடா இது ஐலண்ட்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு நாய் வந்துட்டு, அந்த நாய் ரொம்ப நீளமா இருக்கு. சோப்பர் இதை பாருடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி உட்கார சொல்றான். உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பெக்குன்னு என்னமோன்னு சொல்றான். அந்த நாய் பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கு. அதான் அந்த ஐஸ்லாண்ட் சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் ரோபின் சைட்ல பாக்குறா. ஃபாகுக்குள்ள ஏதோ ஒரு கப்பல் வந்துட்டு போற மாதிரியே இருக்கு. ரோபின் வா அந்த கப்பலை விட்டு இறங்கும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. சரின்னு சொல்றா அவளும். இல்ல என்னடா எல்லாமே நீளமா இருக்கு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனுகள் நீளமான மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள போறானுங்க. இங்க யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லி லூஃபி எதுவும் கேட்காமலே போறான். இந்த வீட்டுல தாண்டா இந்த ஏரியாவோட பாஸ் இருப்பான்னு நினைக்கேன். கண்டிப்பா அவனும் மான்ஸ்டரா தான் இருப்பான். பாத்துருடா லூஃபின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே யாருன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே லூஃபி இங்க பாருடா ஒரு ஜிராஃபி இருக்குன்னு சொல்றான். என்னன்னு போய் ஜிராஃபியா பாக்குறாங்க. பார்த்தா அது குதிரை மாதிரி இருக்கு. இது ஒண்ணு ஒட்டகச்சிவிங்கி கிடையாடா, இது ஒரு குதிரைன்னு சொல்றான். இது என்ன இவ்வளவு பெரிய கழுத்தா இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க. சோப்பர்ட் அது என்ஜாய் பண்ணி பேசுது. இது பேரு ஷேலிடா, இது ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி சடனா பின்னாடி பாக்குறான். டே அதை பாருங்கடா 2 பேம்போ ட்ரீ இருக்குன்னு சொல்றான். ஆமான்னு சொல்லிட்டு மேல பாக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா அது அவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா பேம்போ ட்ரீ நடக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியால போய் மூவ் பண்ணிட்டு போகுது. லூஃபியே அட்டாக் பண்ணுது. அது லூஃபியோ டென்ஷன் ஆட்டா கம் கம் விம்புன்னு சொல்லிட்டு ஒரு கிக் பண்றான். அடிச்சல்ல பேம்போ ட்ரீயே உடையுது. சரி உன்னோட ஓனர் எங்கன்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவர் இங்கே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா மேல இருந்து ஒரு பெரிய சத்தமே இருக்கு. என்னடா சத்தம் சொல்லிட்டு சோப்பர் வேகமா ஓடி வரான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த பேம்போ ட்ரீக்கு மேல இருந்து வந்து ஒருத்தர் வந்து உளுந்தான்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு தாத்தா தான் வந்து உழுதாரு. இதுல ஒரு பக்கம் ஜோரோ சாஞ்சி எல்லாத்தையும் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா நாய் கை மாதிரி ஒரு பெரிய ராடு மாதிரி 2 வந்து வெளியே வந்து உழுது. அதான் ஆங்கர். கப்பலையும் வந்து லாக் பண்ணிட்டானுங்க. யார்டா இவனுக்குன்னு சொல்லிட்டு சோரவும் சாஞ்சியும் பாக்குறாங்க. நாங்க தான் ஃபாக்ஸி பைரட்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அங்க யாருன்னு காட்ட வந்திருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இந்த தாத்தாவை கட்டுறாங்க. நீங்க பேசிங்களான்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவரே கேட்கிறாரு, உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாரு அவரு. தாத்தா நீங்க யாருன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். அவன் என்னோட பேர் என்னன்னு கேட்டீங்களா, என்னோட பேர் டாஞ்சிட்டு, உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன், நான் இவ்வளவு தூரம் எப்படி இறங்குனே தெரியாம இருந்தேன், என்னை நீங்க இறக்கிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னன்னு பார்த்தா அந்த பேம்போ ஸ்டிக்ல வந்து மேல ஏறி நடந்து போய்கிட்டு இருந்திருக்காரு. என்னது இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆமா நான் வெரி டாப்புக்கு போய் நான் பார்த்தேன்னு சொல்றாரு அவரு. நாங்க நினைச்சுக்கிட்டு இந்த மரம் உயிரோட இருந்துச்சு, அதனாலதான் மூவ் ஆச்சுன்னு நினைச்சோம், ஆனா நீங்க மேல இருந்தீங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் லூஃபி. இதுல அப்படி நடந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐலண்ட்ல லாங்கஸ்ட் பேம்போ எடுத்து நடக்கணும்னு நினைச்சேன், அதான் நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்றாரு அவரு. மேல ஏறிட்ட எப்படியோ, ஆனா இறங்க என்னால முடியாம போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எவ்வளவு நாளா மேல இருந்தீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான்.
10 வருஷம் சொல்றாரு, 10 வருஷமான்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க அவனுங்க. உண்மையிலேவா 10 வருஷம் இருந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க. ஆமா, நான் இருக்க அந்த பேம்பு வளர்ந்துகிட்டே போச்சு, அது ஒருடைய வானத்தையே தொடுத அளவுக்கு போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பயம் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆமா, அது மேல இருந்து எப்படி நீங்க உயிரோட வாழ்ந்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஊசப். இங்கதான் மரம் தான் நல்லா பெருசா இருக்கடா, அதுல இருக்க பழத்தை எடுத்து நான் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு சொல்றாரு அவரு. 10 வருஷம் அப்படி நின்று இருக்காரடா, என்னடா மனுஷன் சொல்லிட்டு முழிக்கிறாங்க ஒரு பக்கம். கேட்க நினைச்சேன், இந்த ஐலாண்ட்ல எதுக்கு எல்லாமே பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். வெளியாளுக தான் இருந்தாலும் சில விஷயம் உங்கள்ட்ட சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த இடத்துல நீங்க நல்லா பாத்திருப்பீங்க, இந்த கிராஸ் இந்த புல்ல தவிர வேற எதுவுமே இருந்திருக்காதுன்னு சொல்றாரு அவரு. காலத்துல எல்லாமே இருந்துச்சு, ஆனா இப்ப அப்படி இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சாம்பிளுக்கு அங்க பாருங்கன்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா ஒரு வாது நடந்து போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் டாக பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டேய், நம்ம அப்பள பார்த்தா நாயாடா இந்த நாய் இன்னமாடா நடந்து போகுதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் சோப்பர். நல்லா பாத்துருங்க, இங்க எல்லாமே மோசமான விலங்குலாம் இருக்கு, நீங்க பாத்துருங்க. அங்க ஒரு ஸ்னோ லெப்பர்ட் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அது பாக்கவே வித்தியாசமா இருக்கு. ஒரு பக்கம் யாருனே தெரியல, புல்லுக்கு பக்கத்துல ஒளிஞ்சு நிக்காம. ஏன்னு பார்த்தா உசப் லூஃபி சோப்பரை வந்து ஒரு மாதிரி பைனாக்குலர் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த தாண்டா அவனுக்கு கேப்டன் இருக்குன்னு சொல்றான், அந்த ஃபாக்ஸி கேப்டன் ஆளு. அதோட முடியுது. அதுக்கடுத்து சொல்லி சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் மரம். See you, bye.